ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து. எங்களுடைய சேனலிற்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், புதன் பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் என்ன என்பதை அறிய இருக்கின்றோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ரிஷப லக்னத்திலோ அல்லது சிம்ம லக்னத்திலோ ஒருவர் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு குடும்பம் சார்ந்த பாதிப்புகள், தன ரீதியான பாதிப்புகள் இருக்குமானால், உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவர் ரிஷப லக்னத்தில் பிறந்து சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்திலோ அல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலோ இருக்கின்ற பொழுது அவருக்கு 2ஆம் பாவகம் முடக்கு பாவகமாக வரும். அதேபோல் பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திலோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலோ இருக்கின்ற பொழுது அவருக்கு முடக்கு பாவகமாக எந்த பாவகம் வரும் என்றால் அந்த சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் பாவகம் வரும். இப்படி ரிஷப லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் பாவகம் முடக்காக இருந்தாலும், அதே போல சிம்ம லக்னம் அதே போல ரிஷப லக்னத்தில் பிறந்து 2ஆம் அதிபதியாகிய புதன் பகவான் ஜாதகத்தில் நீசம் பெறுவது, மறைவு பெறுவது போன்ற தோஷங்களில் இருந்தாலும், அதே போல ஒவ்வொரு லக்னத்திற்கு ஒரு சில லக்னத்திற்கு புதன் பகவான் பாவியாக வருவார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக தனுசு லக்னம் என்றால் புதன் பகவான் பாவி. அதே போல மீன லக்னம் என்றாலும் புதன் பகவான் பாவிதான். ஆக இது அதே போல விருச்சிக லக்னம் என்றாலும் புதன் பகவான் பாவிதான். மேஷ லக்னத்திற்கும் வேலைக்கு செல்லாதவர்களுக்கு புதன் பாவியாகத்தான் வேலை செய்வார். கடக லக்னத்திற்கும் புதன் பாவிதான். ஆக இப்படிப்பட்ட நபர்களுக்கு புதனுடைய தோஷம் அதிகமாக இருக்குமானால் அவர்கள் அதற்கென்று ஒரு சிறப்பான கோவில் இருக்கின்றது. அந்த கோவிலுக்கு சென்று சரியான பரிகாரங்களை செய்து கொண்டாலானால் கண்டிப்பாக அந்த புதன் பகவானுடைய தோஷத்தில் இருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஆக இந்த நிலையில் இருக்கின்ற யாராயினும் சரி, முக்கியமாக நான் சொன்னேன், ஒரு ஜாதகம் தனுசு லக்னத்திற்கு 2இல் புதன், மீன லக்னத்திற்கு 2இல் புதன், அதே போல விருச்சிக லக்னத்திற்கு 2இல் புதன், கடக லக்னத்திற்கு 2இல் புதன், இது போன்ற அமைப்பு இருப்பவர்கள் நீங்கள் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால், இந்த புதன் பகவானுடைய தோஷத்தை குறைப்பதற்கு எங்கு செல்ல வேண்டும் என்றால், காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காளிமேடு என்ற இடத்தில் இருக்கின்ற சத்தியவரதேஸ்வரர் கோவிலுக்கு சென்று முறையான பரிகாரங்களை, அந்த எந்த நட்சத்திரத்தில் புதன் இருக்கின்றாரோ அந்த நட்சத்திரத்தில் சென்று முறையான அபிஷேகம், சகஸ்கரநாம அர்ச்சனை, தீபம், நெய்வேத்திய உணவு, இது போன்ற பரிகாரங்களை நீங்கள் சரியாக செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக அந்த புதன் பகவான் கொடுக்கின்ற தோஷத்திலிருந்து நாம் நிச்சயமாக தப்பித்து கொள்ள முடியும். இப்படி ஒவ்வொரு பாவகங்களுக்கும் தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கென்றும் தனித்துவமான கோவில்கள் இருக்கின்றது. ஆக அனைவரும் இதை அறிந்து அந்த தெய்வத்தை வழிபட்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.